எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் சம்பந்தமூர்த்தி நாயனார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் முதலில் வைத்து எண்ணப்படும் நால்வருள் ஒருவராவார். இவருடைய வேறு பெயர்கள் சம்பந்தர், காளிவள்ளல், ஆளுடைய பிள்ளையார், பரசமய கோளரி என்பனவாகும். இவர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சம்பந்தப் பெருமான் தனது 16வது வயதில் இறைவனுடன் இரண்டரக் கலந்தார். இவரது பாடல்கள் திருமுறையின் முதல் 3 தொகுதிகளில் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன. சைவ சித்தாந்தத்தின் தத்துவ அடித்தளத்தின் ஒரு பகுதியாக அவை உள்ளன. 6ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த 63 நாயன்மார்களில் இவர் மிகவும் முக்கியமானவர். நாவுக்கரச பெருமானின் சமகாலத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப் பெருமானை பற்றிய தகவல்கள் முக்கியமாக சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் 1256 பாடல்களாலும், சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்டர் தொகை மற்றும் நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றின் வழியாகவும் அறியப்படுகின்றன. 7ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் சீர்காழி என்னும் ஊரில் பிறந்தார் சம்பந்தமூர்த்தி நாயனார். இவரது தந்தையார் சிவபாத விருதையர், தாயார் பகவதி அம்மையார். இவர் 3 வயது குழந்தையாக இருந்தபொழுது தந்தையாருடன் கோயிலுக்குச் சென்றதாகவும், அங்கே குழந்தையை கரையில் அமர வைத்துவிட்டு குளிக்கச் சென்ற தந்தையார் சிறிது நேரம் நீருக்குள் மூழ்கி இருந்த சமயம் தந்தையை காணாத குழந்தை அம்மா அப்பா என்று கூவி அழுததாகவும், அந்த வேளையில் உமாதேவியார் சிவபெருமானுடன் இவர் முன் காட்சி கொடுத்து ஞானப்பால் ஊட்டினதாகவும், அதனை பருகிய குழந்தை சிவஞானத்தை பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. நீராடி முடித்துவிட்டு வந்த தந்தை குழந்தையின் வாயிலிருந்து பால் வடிவதைக் கண்டார். அது பற்றி வினவிய போது குழந்தை கோயிலைச் சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் எனத் தொடங்கும் தேவாரத்தை பாடியது என்றும் சொல்லப்படுகிறது. இவர் தன் 16 வயதில் வைகாசி மூல நாளில் நல்லூர் பெருமணம் என்று அறியப்படும் ஆச்சாள்புரத்தில் தன் திருமணத்தின் பொழுது தன் மனைவி மற்றும் சுற்றத்தாரோடு இறைவனுடன் சோதியில் கலந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. சம்பந்தமூர்த்தி நாயனாரின் சிறப்புகளை இப்போது பார்ப்போம். மிகச் சிறிய வயதிலேயே இறைவனின் அருளைப் பெற்று தேவார பாடல்களை பாடத் தொடங்கியதும், இவர் இயற்றிய தேவார பாடல்கள் சைவ சமய கோயில்களில் இன்றளவும் பாடப்பட்டு வருவதும், சைவ சமயத்தை பரப்புவதற்கும் சைவ ஆலயங்களை புதுப்பிப்பதற்கும் பெரும் தொண்டாற்றியதும், சமண மதத்தினருடன் வாதம் செய்து அவர்களை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டியதும், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் பதிகம் பாடி அங்கிருந்த தீய சக்திகளை அழித்ததும் இவருடைய சிறப்புகளில் குறிப்பிடத்தக்கவைகள் ஆகும். ஞானசம்பந்தமூர்த்தி கோயில் ஒன்று தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் பேய்கரும்பன் கோட்டை என்ற கிராமத்தில் அமையப்பெற்றுள்ளது. இத்திருக்கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் சம்பந்தமூர்த்தி நாயனாரே மூலவராகவும் உற்சவ மூர்த்தியாகவும் காட்சி தருகிறார். வருடா வருடம் வைகாசி மாதத்தில் இத்திருக்கோயிலில் இவ்வூர் மக்களால் சிறப்பாக திருவிழா நடத்தப்பட்டு உற்சவ மூர்த்தி பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் உலா வருவதும் வழக்கமாக உள்ளது. மேலும் மார்கழி மாதத்தில் தினந்தோறும் அதிகாலையில் இந்த ஊரில் உள்ள சிவனடியார் குழுவால் தேவார பாடல்களும் பதிகங்களும் பாடப்பெற்று சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு பூஜைகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் காஞ்சிபுரம், பிள்ளையார்பாளையம்,
திருமேற்றளி தெருவிலும் ஞானசம்பந்தப் பெருமானுக்கு திருக்கோயில் ஒன்று அமையப்பெற்றுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை கிராமத்திலும் ஞானசம்பந்தப் பெருமானுக்கு திருக்கோவில் ஒன்று அமையப்பெற்றுள்ளது. அருணகிரிநாதர், வடலூர் வள்ளலார் முதலானோர் முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சம்பந்தமூர்த்தி நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர்தல் கொன்றையான் அடியலால் பேண எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா.